புதுச்சேரி வாழைக்குளம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மனின் 96வது ஆண்டு செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் 96வது ஆண்டு செடல் மகோற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் தினம்தோறும் செங்கழுநீர் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக செங்கழுநீர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி உட்புறப்பாடு நடைபெற்று மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுக்கோட்டை இஸ்லாமிய இளைஞர் நல பேரவை மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்திய இலவச கண் மருத்துவ முகாமில் 190 நபர்கள் பங்கேற்று கண் பரிசோதனை செய்து கொண்டனர். புதுக்கோட்டை திருவள்ளூர் நகரில் உள்ள தனியார் திருமண மகாலில் புதுக்கோட்டை இஸ்லாமிய இளைஞர் நல பேரவை மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் முகாமில் பங்கேற்று சிறியவர் முதல் முதியவர்கள் வரை முகாமில் கலந்து கொண்ட 190 நபர்களுக்கு கண் பரிசோதனை செய்தனர். இதில் 5 நபர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சை செய்ய அழைத்து செல்லப்பட்டனர். நிலக்கோட்டையில் ஸ்ரீ பாரதாலயா கலை பண்பாட்டு மையம் சார்பில் மாநில அளவிலான உலக சாதனை பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் ஸ்ரீ பாரதாலயா கலை பண்பாட்டு மைய இயக்குநர் தலைமையில் இசைக்கலைஞர்கள் மற்றும் பரதநாட்டிய கலைஞர்கள் சார்பில் சிவனும் தமிழும் என்ற உலக சாதனை பரதநாட்டிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இசைக்கலைஞர்களின் இசைக்கேற்ப ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பரதநாட்டியம் ஆடி புதிய உலக சாதனை படைத்தனர். இதனை வெர்சா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் குழுவினர் பார்வையிட்டு அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உலக சாதனை நிகழ்த்திய மாணவிகளுக்கு சிறப்பு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் 10 ஆண்டுகள் பணியாற்றிய காசநோய் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய தமிழக அரசை வலியுறுத்தி இரத்த தான முகாம் நடைபெற்றது. சுகாதாரத்துறையில் 10 ஆண்டுகள் பணியாற்றிய காசநோய் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய தமிழக அரசை வலியுறுத்தி இரத்த தான முகாம் இன்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு தமிழ்நாடு காசநோய் பணியாளர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தலைமை வகித்தார். இதில் தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் இருந்து 2001 காசநோய் தடுப்பு திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இத்துறையில் நோயாளிகளின் வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிப்பது, பரிசோதனை மேற்கொள்வது, சமூகத்தில் காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என பல்வேறு பணிகளில் 1936 காசநோய் தடுப்பு திட்ட பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையிலேயே குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள 10 ஆண்டுகள் பணி செய்த காசநோய் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி இன்று தூத்துக்குடி மாவட்ட காசநோய் பணியாளர்கள் இரத்த தானம் செய்தனர். ஒசூர் அருகே மிளகாய் பொடி தூவி கத்தி முனையில் செல்போன் பறித்த ஒரு சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பாகலூர் பகுதிகளில் தொடர் வழிப்பறி செல்போன் திருட்டு நடைபெறுவதாக பொதுமக்களிடமிருந்து புகார் வந்தது. இதன் அடிப்படையில் மாவட்ட எஸ்பி தங்கதுரை உத்தரவின் பேரில் பாகலூர் போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் ராஜீவ்காந்தி பகுதியில் வடமாநில தொழிலாளியிடம் 4 வாலிபர்கள் கத்தி முனையில் மிரட்டிய போது கையும் களவுமாக பிடிபட்டனர். இதில் காவல்துறை விசாரணையில் பாகலூர் கோட்டை பகுதியைச் சேர்ந்த சதீஷ், லிகித், சூடாபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 10 செல்போன், மிளகாய் பொடி, கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேரும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சிஐடியு கூட்டுறவு ஊழியர்கள் சங்கத்தின் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மதுரை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிஐடியு கூட்டுறவு ஊழியர்கள் சங்கத்தின் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மொத்த கூட்டுறவு பண்டகசாலை உறுப்பினர்கள், உழவர் கூட்டுறவு சங்கம் உறுப்பினர்கள், சிஎம்எஸ்எஸ் சங்க உறுப்பினர்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர்கள், மாவட்ட கூட்டுறவு அச்சக சங்க உறுப்பினர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் எடை குறைவாக இருப்பதை தவிர்க்க அரசு பாக்கெட் முறையில் வழங்க வேண்டும் எனவும், 15 ஆண்டுகளுக்கும் மேல் பதவி உயர்வு வழங்கப்படாமல் கூட்டுறவு பண்டகசாலையில்
கடைசி அடுக்குகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு காலதாமதம் இன்றி பதவி உயர்வு வழங்க வேண்டும் எனவும், கூட்டுறவு சங்க ஊழியர்களை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் மிரட்டுவதும் மரியாதை குறைவாக நடத்துவதும் போன்ற போக்குகளை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், நியாய விலைக் கடைகளில் கூட்டம் அதிகமாக உள்ள நாட்களில் விற்பனையாளர், எடையாளர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கோவை திருப்பதி விரைவு ரயில் நிறுத்தம் சேவையை சாமல்பட்டி பகுதியில் எம்பி கோபிநாத் துவங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் கோயம்புத்தூர் முதல் திருப்பதி வரை செல்லும் திருப்பதி விரைவு ரயில் நிறுத்தம் செய்யப்படுவதைத் தொடர்ந்து அதனை வரவேற்கும் விதமாக கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் கோயம்புத்தூர் முதல் திருப்பதி வரை செல்லும் திருப்பதி விரைவு ரயில் நிறுத்தம் செய்யப்படுவதைத் தொடர்ந்து அதனை வரவேற்கும் விதமாக கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கொடியசைத்து வரவேற்றார். இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில செயலாளர் KS ஆறுமுகம், வட்டார தலைவர்கள், திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். வேலூரில் ஈஷாவின் மண்காப்பும் இயக்கம் சார்பில் பாரம்பரிய நெல் விதைகள் திருவிழா நடைபெற்றது. வேலூர் அடுத்த அரியூரில் உள்ள நாராயணி மண்டபத்தில் ஈஷாவின் மண்காப்பும் இயக்கம் சார்பில் பாரம்பரிய நெல் மற்றும் பாரம்பரிய விதைகள், அரிசிகள் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இயற்கை விவசாயத்தை அதிகரிக்கவும், இயற்கை விவசாயம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இக்கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என 4000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச 1 கிலோ விதை நெல் வழங்கப்பட்டது. இதில் பாரம்பரிய கருப்பு கவினி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, தங்க சம்பா, சிவனார் சம்பா, கிச்சடி மற்றும் சாமை, திணை, சோளம் உள்ளிட்டவைகளாலான பாரம்பரிய உணவுகள், பாரம்பரிய காய்கறிகள் உள்ளிட்டவைகளும் இடம்பெற்றிருந்தது. குமரி மாவட்டம் திருவட்டார் காங்கிரஸ் பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மூவாற்றுமுகம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாக்சன். இவர் அதே பகுதியில் சரக்கு வாகன ஓட்டுநராக உள்ளார். இவர் திருவட்டார் நகர இளைஞர் காங்கிரஸ் தலைவராகவும், இவரது மனைவி உஷாராணி திருவட்டார் பேரூராட்சி 10வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலராகவும் உள்ளார். இந்த நிலையில் இரவு ஜாக்சன் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்தபோது செல்போனில் அழைப்பு வந்ததை அடுத்து ஜாக்சன் அருகில் உள்ள தேவாலயம் சென்றுள்ளார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஜாக்சனிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த கும்பல் அரிவாள், கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் ஜாக்சனை சரமாரியாக வெட்டி தாக்கியுள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஜாக்சனை பார்த்த அப்பகுதி மக்கள் ஆசாரிப்பள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த தகவல் அறிந்து அங்கு சென்ற திருவட்டார் போலீசார் விசாரணை நடத்தியதில் ஜாக்சனை வெட்டியது வெள்ளாங்கோடு பகுதியைச் சேர்ந்த ராஜகுமார் என்ற விலாங்கன் என்பதும் தெரியவந்தது. மேலும் 1 வருடத்திற்கு முன்பு ஜாக்சனுக்கும் ராஜகுமாருக்கும் இடையே தகராறு நடந்து அடிதடியாக மாறி அந்த வழக்கம் நிலுவையில் உள்ளது என்பது தெரியவந்துள்ளது. இதனிடையே ஜாக்சன் வெட்டி கொலை செய்யப்பட்ட இடத்தில் இருந்து CCTV காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் கொலையில் தொடர்புடைய நபர்களை தேடி வருகின்றனர். கவுன்சிலர் ஒருவரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலை குறித்த தகவல் பரவியதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் ஜாக்சனின் நண்பர்கள் திருவட்டார் காவல் நிலையத்தில் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், கிள்ளையூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ், விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட் உள்ளிட்டோர் காவல் நிலையம் வந்தனர். தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய கேட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரசார் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். படுகொலை செய்யப்பட்ட ஜாக்சன் தனது உயிருக்கு பாதுகாப்பு கேட்டும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காதது கொலைக்கான காரணம் எனவும், குற்றவாளிகளை கைது செய்யவில்லை எனில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் கர்நாடகாவிற்கு நேரடியாக சென்று காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தாதது தமிழக விவசாயிகளுக்கு செய்த துரோகம் என திருச்சியில் GK வாசன் பேட்டியளித்துள்ளார். திருச்சியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் டெல்டா மண்டல புதிய மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், துணை அமைப்பு தலைவர்கள் கூட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த GK வாசன், கர்நாடகாவிற்கு நேரடியாக சென்று தண்ணீர் கேட்டு பெற தமிழக முதல்வர் தவறிவிட்டதாகவும், விவசாயிகளுக்கு துரோகம் செய்ததாகவும் கூறினார்.
திருச்சி நகரத்தில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகள் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகளுக்காக மீண்டும் தோண்டப்பட்டு பழுதடைந்து காணப்படுவதால் சாலைகளை முறையாக புதுப்பிக்க வேண்டும் என கூறினார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கவலைக்கிடமாக உள்ளதாகவும் சாதாரண மக்களுக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லை என்ற உணர்வோடு ஒவ்வொரு நிமிடமும் மக்கள் நடமாடிக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். மேலும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் கலந்து கொள்ள வேண்டியது அவரது கடமை எனவும் அதில் பங்கேற்காமல் சமூக வலைதளங்களிலும் கடிதம் மூலமாகவும் நிதி கேட்பது நியாயமல்ல என கூறினார். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய முடியாத தமிழக அரசு இதை மறைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசின் மீது குறை கூற தொடங்கி இருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அது அவருடைய கடமை. மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், குறைகளை நிறையாக்க வேண்டும் என்பதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனைகளை கூறக்கூடிய மிக உயர் கூட்டம், முக்கியமான கூட்டம் டெல்லியிலே நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திற்கு போய் தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறி இன்றைக்கு முதல்வர் அவர்கள் நான் சோசியல் மீடியாவில் போட்டேன், டெல்லிக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.